வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் இல்லாதவங்க கடந்து போய் விடலாம். அண்ட் இன்றைக்கு ஒரு கேள்வி. ப்ரோ, ஐ எம் கடகம் பூச நட்சத்திரம். மெனி யூடியூப் ஜாதகர்கள் சேட் டோப்பா இருப்பீங்க. எதை நம்புவது? யூ சேட் கடகம் பெட் கடத்தி 25. ஓகே. இந்த இடத்துல யாரெல்லாம் கடகராசிக்காரர்களாக இருக்கீங்களோ, ஓகேங்களா, இங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்றத விட கடகராசி புனர்பூச நட்சத்திரம் இப்பொழுதுதான் பாதிப்புல இருந்து வெளியே வந்திருக்கீங்க, ஓகேங்களா. ஆனாலும் பிரச்சனைகள் இன்னும் முடியல. கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரங்க போன 2 வாரங்கள்ல ஒரு நாளைக்கு 4ல இருந்து 5 பேர்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவர்கள்ல பூச நட்சத்திரக்காரர்கள். இதுல ஒரு சில பியூட்டி என்னது அப்படின்னா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சமீபத்துல மறந்துட்டு எந்த இடம்னு சமீபத்துல ஒருத்தவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்தாங்க. குழந்தை ஜாதகம் நல்லா இருக்கு, ஆனா குழந்தை ஜாதகத்தை பார்க்கும்போதே பேரண்ட்ஸ் சரியில்லையே, நீங்க என்ன ஜாதகம் அப்படின்னு சொன்னோடனே அம்மா வந்து கும்பமாகவும் ஹஸ்பண்ட் வந்து மகரமாகவும் இருந்தாங்க. அப்ப இந்த மாதிரியான கோச்சாரம், இந்த ஜோதிடத்தை நிரூபிக்கிறதுல இந்த கோச்சாரம் வந்து மிகப்பெரிய பங்களிக்கும். கோச்சார சனியின் அமைப்பு. அப்ப பூச நட்சத்திரக்காரர்கள் உண்மையாகவே கடகராசியில பூச நட்சத்திரக்காரர்களாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய வயதுக்கு, தகுதிக்கு, இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல ஏதாவது ஒரு பிரச்சனை நிச்சயமாக சலசலப்பா இருக்கும். வயதுக்கு ஏற்ற மாதிரி. அதாவது ஒரு காதலன் காதலியாக இருந்தா அதற்கிடையில ஒரு 3வது தரப்பு, 3வது நபரின் தலையீடு. வேலை தொழில் சார்ந்த அமைப்புகள்ல ஏதாவது ஒரு நெருடல் இருக்கு, யாராவது ஒருத்தவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு பார்வையில இருக்கிறாங்க. அதே ஒரு 40 வயதுக்கு மேல இருக்கிறவங்க அப்படின்னா, குடும்பத்துல வேற ஒரு 3வது நபரின் தலையீட்டாலேயோ, நட்பின் பிரச்சனையாலேயோ, யாரையோ நம்பி பணத்தை கொடுக்கறதோ, அல்லது ஓடிபி கொடுத்த, ஸ்கேம்ல மாட்டினேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், பெருசா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் நானுமே சேர்ந்து அந்த மாதிரியான குழிகளை விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள்ல இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கிற பூரா எல்லாருமே கடகராசி, கும்பராசிக்காரங்களாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோச்சார சனியின் அமைப்பு தான். ஜென்ம சனி கஷ்டமா, அஷ்டம சனி கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ம சனி வாழ்க்கையில சில கமிட்மெண்ட்டை கொடுத்து கடந்து போயிடும். ஆனா அஷ்டம சனி அப்படின்னு இல்லை, வாழ்க்கையில சில படிப்பினைகளை கொடுத்து தான் கடந்து போவாரு. இந்த படிப்பினைகள் எப்படி இருக்கும்? யாரு சொன்னாலும் நீங்க கேட்காத, யாரால பாதிக்கப்படும் பொழுது நீங்க வந்து அப்படியே மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுவீங்களோ, அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு நபரின் மூலியமாக உங்களை தாக்கப்படும் போது தான் நீங்க வந்து பிரச்சனைக்குள்ளாகவே வருவீங்க. இதுலயும் சமீபத்துல ஒரு அம்மா என்கிட்ட பேசினாங்க. இது நாள் வரைக்கும் எந்த ஒரு யூடியூப்லயும் சரி, எந்த ஒரு வீடியோலயும் நான் பயன்படுத்தாத ஒரு வார்த்தை. நானும் என் ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டோம் பிரதர். நம்ம தான் வாழ்க்கையில தோத்து போயிட்டோம், நம்ம பிள்ளைங்க தோத்து போக கூடாது அப்படின்னு அவங்க என்கிட்ட பேசினப்ப, அம்மா நீங்க கடகராசின்றனால அந்த எண்ணம், எல்லா கடகராசிக்காரர்களுக்குமே தற்போது இந்த மாதிரியான ஒரு எண்ணம், சிந்தனை இருக்கிறது உண்மை. முடிஞ்சு, நம்ம வாழ்க்கை இதனோட க்ளோஸ், இதுக்கப்புறம் நம்மளால மீறி வரவே முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்கல்ல, உங்களுக்கு நீங்க பெரிய வீடு வாங்குவீங்க, சூப்பரா வந்துருவீங்க, அதை பண்ணிடுவீங்க, இதை பண்ணிடுவீங்க, இருக்கிறதையும் கொண்டு போய் எங்கேயாவது கொடுங்க அப்படின்னு சொல்லாம, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் ஒரு ஒரு தற்காலிகமான ஒண்ணுதான், டெம்பரவரியா இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான். நீங்களே 2 வருஷம் கழிச்சு உங்களுடைய மனதளவுல ஒரு மாற்றத்தை அடைய போறீங்க. வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான தன்மையில 2025 ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு வந்து கிடைக்க போகுது அப்படின்றதான் எல்லா வீடியோலையும் திரும்ப 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 சொல்லியிருப்பேன். கோச்சார ஜென்மசனி, அஷ்டம சனியில ஒருத்தவங்க நன்றாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, அவங்க டெய்லி வீட்டுல ஏதோ ஒரு சம்பவத்தால, குறிப்பாக இருட்டிலையோ தனிமையிலையோ அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அது கோச்சார அமைப்புல இப்பொழுது பூச நட்சத்திரக்காரங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு 2 நாளைக்கு முன்பு மகர ராசியில இருந்து 23 வயசு ஒரு பையன், பேராலோட ஒரு ஜேபியில இருக்காரு. அப்ப அவர்கிட்ட பேசின ஒரு விஷயத்துல வந்து அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, பா எப்படின்னா அது கூட இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு. இப்படிதான் இருக்கும், வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்களை கண்டிப்பாக அழுவ வைப்பார். இதுதாங்க சனி பகவான். இது இப்பொழுது கும்பத்தையும் லைட்டா மீனத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறதையும், சிம்ம ராசிக்காரங்களையும் பெரிய அளவில் ஒரு மாதிரி வருமானம், வேலை சார்ந்து கணவன் அண்ட் மனைவி விஷயங்கள்ல ஒரு மாதிரியான ஒரு நெருடலையும் கொடுத்துட்டு இருக்கிறதும், இந்த காலகட்டத்துல ஏன் கடகராசி, சிம்மராசிக்காரர்கள் திருமணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாலும், தேவையில்லாத ஒரு மாதிரியான புதிய அறிமுகங்களை உங்களுக்கு கொடுத்து, அதன் மூலியமாக அடுத்த 2.5 வருஷத்துல உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும். நல்லா கடகராசிக்காரங்க எல்லாருமே பாருங்க, 1.5-2 வருஷம் முன்னுக்கு வந்த அறிமுகத்தாலதான் இப்ப நீங்க பிரச்சனையில இருப்பீங்க. இதுதாங்க கோச்சார சனி. அதனை விட்டு நீங்க சூப்பரா இருப்பீங்க, ஆஹா இருப்பீங்க, ஓஹோ இருப்பீங்கன்னு நான் சொல்லணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா என்ன பிளாக் பண்ணிட்டே போயிருங்க. அந்த வார்த்தை 2.5 வருஷத்துக்கு கடகத்துக்கும் கும்பத்துக்கும் நான் சொல்லவே மாட்டேன், ஓகேங்களா. ஆனா 2025க்கு பிறகு கண்டிப்பா கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில செட்டில் ஆவீங்க.
உங்களுக்கு என்ன தேவை, யாரோட வாழ்க்கை முழுக்க டிராவல் பண்ணி போறீங்க, உங்களுக்கு எது நிரந்தரமான வருமானம் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு 2025 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம், அதாவது 2025 பிற்பகுதியிலிருந்து தான் அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கும். சொல்ல போனா 2024 அப்படியே முழுக்க 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 ஒரு மாதிரி ஸ்தம்பிச்ச மாதிரியான ஒரு நிலையில தான் இருக்க போறீங்க. ஓகேங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.